இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த ஒரு உருக்கமான மற்றும் முக்கியமான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மன்னிப்பு மற்றும் அன்பு என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை இங்கே தருகிறேன். மனம் மாறிய மரியா. ஒரு சிறு கதை. ஒருமுறை இயேசு ஒரு ஊரில் போதித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெண்ணை இழுத்துக்கொண்டு அவரிடம் வந்தது. அந்த பெண் ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டதாக கூறி அங்கிருந்தவர்கள் அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று கூச்சலிட்டனர். அக்கால சட்டப்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தினார்கள். இயேசு அமைதியாக குனிந்து தரையில் விரலால் ஏதோ எழுதினார். பின்னர் நிமிர்ந்து அந்த கூட்டத்தை பார்த்து மென்மையாக ஒரு வார்த்தை சொன்னார். உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராக அமைதியாக கலைந்து சென்றனர். இறுதியில் இயேசுவும் அந்த பெண்ணும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இயேசு அவளிடம், மகளே, உன்னை யாரும் தண்டிக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளிடம், நானும் உன்னை தண்டிக்கவில்லை. இனிமேல் பாவம் செய்யாதே, நிம்மதியாக போ என்று கூறி அவளுக்கு புதுவாழ்வு அளித்தார். பாடம்: பிறரை தீர்ப்பிடுவதை விட அவர்களை மன்னித்து நல்வழிப்படுத்துவதே உண்மையான அன்பு.